இன்னைக்கு என்ன செய்தின்னா, உபவாசம்னா என்ன, அது எப்படி உபவாசம் எடுக்கணும், அப்படி உபவாசம் எடுப்பதனால என்ன பலன். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல என்ன 40 நாள் லென்த் டேன்னு சொல்லுவாங்க, உபவாச நாட்கள். ஆர்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை காலையில் சாப்பிட மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கு, இதுதான் உபவாசம் சொல்லிட்டு ஆண்டாண்டு காலங்களாய் அந்த குடும்பமாய் உபவாசம் எடுப்பாங்க. ஆனால் பெரிய இம்பாக்ட் எதுவுமே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, உபவாசத்தினால எப்படிப்பட்ட தடையும் உடையுமா, அல்லேலூயா, எப்படிப்பட்ட பிசாசுகளும் துரத்த முடியுமா, உபவாசத்தினால எப்படி இருக்கும், பலனா இருக்க முடியுமா, உபவாசத்தினால நீங்க அதிசயங்களும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில பெற முடியுமா. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உபவாசம் எடுக்கிறோம், ஆனா உபவாசத்துக்கு உண்டான என்ன இல்லை, பலன் இல்லை. ஏன்? இங்க சிஎஸ்சி சர்ச், ருத்ரன், சில பெண்டகாஸ்ட் சர்ச்சில் உபவாசம் எடுக்கிறாங்க. அந்த உபவாச நாட்கள்ல உபவாசம் அந்த சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்களா, ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ உபவாசம் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில உபவாசம் முடிஞ்ச பிறகு ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு 50 பேர் உபவாசம் எடுப்பாங்க சபையில, சாட்சி சொல்றது 2 பேர் 3 பேர். மீதி பேர் வாழ்க்கையில வருஷம் உபவாசம் எடுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வைக்கிற விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படாது. ஏன்னா அந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இருக்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு உபவாசத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய காரியங்களை உண்டு பண்ண. உபவாசத்துல சில வழிமுறைகள் இருக்கு, நான் அதை உங்க இடத்துல சொல்ல விரும்புறேன். எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமா. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். உபவாசத்துல பெரிய இம்பாக்ட் என்னன்னா, தங்களை தானே தாழ்த்தணும். யாருக்காக? தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தணும், முதலாவது. இரண்டாவது, தேவன் விரும்புகிற ஜனம். யார் தேவனுக்கு விரும்பமான ஜனம்னா, தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள். உபவாச வேலையில நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஆண்கள், பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. தன்னைத்தானே தாழ்த்துறதுக்கு என்ன காரணம், பூ வைக்க மாட்டாங்க. சில பேர் ரோமன் கேத்தலிக்ல இருக்கும். இதுதான் உபவாசம். தன்னைத்தானே தாழ்த்துவதுனா என்ன? தேவன் எப்படி தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தாழ்த்துவது என்பது உங்களுடைய, உனக்கு முன்பாக யாராவது முதலாளியோ இல்லை உன் குடும்பங்கள்ல பெரியவர்களோ இல்லை மனைவியோ கணவனோ, அவங்களுக்கு முன்பாக சில பேர் கணவன் பார்த்தீங்கன்னா, நான் தான் ராஜா, நான் சொல்றதா சட்டம். முதலாளி, அந்த ஓனர், மேனேஜர், இல்லை உனக்கு ஒரு பதவி, உனக்கு ஒரு திறமை இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ஆளுக திறமையை என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே ஒரு ராஜ்யத்தை நடத்துறது போலவே நடத்துவீங்க. நம்மளுக்கு தான் 2 கொம்பு இருக்கிற மாதிரி, நான் சொல்றதா எல்லாம் செய்யணும் மாதிரி. ஆனா சர்ச்சைக்குள்ள வந்தா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. தாழ்த்துவது என்பது உன் மனைவிக்கு முன்பாக நீ தாழ்ந்து இருக்கணும், உன் கணவனுக்கு முன்பாக, உன் பெற்றோருக்கு முன்பாக. நீ எந்தெந்த பகுதியில் வாழ்றியோ அந்த இடத்துல தன்னைத்தானே உன்னை முதலாவது தாழ்த்தணும். தாழ்த்துவதற்கு, தேவ சமூகத்தில் தாழ்த்துவதற்கு அடையாளம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால் இடுவது, பாவத்தை அறிக்கை செய்வது. ஆண்டவரே, நான் உன் சர்ச்சைக்காக 2 ஸ்கொயர் ஃபீட் 3 ஸ்கொயர் ஃபீட் நான் கடன் வாங்கி கொடுத்துட்டேன், சர்ச்சைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே. வாங்கி கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நீ செய்யலையே. இது தாழ்த்துவதில்லை, இது அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுவது. கொடுத்துட்டு அவர் என்ன பண்றது, நீ ஒன்றும் செய்யல. நீங்க காசை கொடுக்கல, அவருடைய பணத்தை எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அது நம்மள தெரிஞ்சுக்கணும். சில பேர் காணிக்க பொருத்தனையே பெருசா, நான் போன வருஷம் ஃபுல்லாக உபவாசம் எடுத்தனே பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட, ஆனால் ஒன்றுமே செய்யலையே, நான் சபைக்கு தொடர்ந்து வரனே, ஒன்றும் செய்யலையே. இதுவும் தாழ்த்துவதற்கு உண்டான காரியம் அல்ல. தாழ்த்துவது என்றால் தன்னைத்தானே எல்லாமே எனக்கு இயேசுதான். சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால் இட்டு கை கூப்பிட்டு தேவ சமூகத்துல கட்டமைப்பது, தேவ சமூகத்திலே இருப்பது தான் உண்மையான உபவாசம். இங்க படிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா. ஆகாப் இந்த வார்த்தையை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு, தேவன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யலன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உபவாசத்துல கடுமையான உபவாசம். கேட்கிற விதம் இருக்கு. நிறைய பேர் உபவாசத்தில், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்களேன். உபவாசத்தில் முதலாவது காரியம்,
தனித்து தனிமைப்படுத்தி கொள்ளுவது ஒரு பெரிய உபவாசம். பாவம் எங்கேருந்து வரும்னா, ஒருத்தரை பார்க்கும் பொழுது, ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது, ஒரு விஷயங்கள் கேட்கும் பொழுது நீ பாவிகளாய் மாறுகிற. உபவாசம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனோடு நான் தனித்து இருப்பது. தேவனுக்கு கூட நான் இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் தேவன் கூட இருக்கிறேன்ப்பா சொல்லுவேன்ல. நான் ஒரு நாள் எங்க அம்மா கூட இருக்க போறேன், ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வர போறேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் பசங்களோட தான் நான் தூங்க போறேன். அதே போல தேவனோடு நீ இருக்கிறது தான் உபவாசத்தின் அடிப்படை காரணம். நல்லா கவனிச்சுங்க. தனித்து யார்கிட்டயும் பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, உபவாசம் எடுத்துட்டு வேலைக்கு போவோம். வேலை முக்கியம் இல்லை பாஸ்டர், சர்ச்சில் 40 நாள் உபவாசம், பரவாயில்ல நானும் உபவாசம் எடுக்கிறேன், வேலைக்கு போவேன். என்ன உபவாசம்னா, காலையில் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது ஒரு உபவாசம். அது உபவாசம் இல்லைங்க. அநேக நாட்கள் இப்போ கூட நான் காலையில் சாப்பிடல, ஆனால் உபவாசம் இல்லை, டைம் ஆயிடுச்சு உடையான்ட்டேன். நிறைய நேரம் நீ காலையில் ஒரு நாள் சாப்பிடாம வேலைக்கு போயிருப்ப, டைம் இல்லை, காசு இல்லை, நேரம் இல்லை, இல்லை வேலை பலுவுனால அந்த சாப்பிட்ற எண்ணத்தையே மறந்துருப்பேன். மத்தியானம் சாப்பிடாம வந்திருப்பேன், நைட்டு சாப்பிடாம வந்திருப்பேன், சில நேரம் கோச்சிக்கிட்டு வீட்டில் கோச்சிக்கிட்டு 2 நாளில் 3 நாள் கூட சாப்பிடாம வந்திருப்பேன். ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு உபவாசம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிங்களேன். நான் ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போறேன், அந்த காரியத்தில் தேவன் பிரியமாயி அதற்காக எனக்கு வெகுமதி கொடுக்கணும். இதுதான் உபவாசம். அந்த காலத்தில் ராஜாங்களுக்கு முன்பாக கவிஞர்களும் திறமசாலியும் வந்து நிற்பாங்க, கவிதை சொல்லுவாங்க. அதுல யார் கவிதை நல்லா இருக்கோ அவங்களுக்கு பொற்காசுகளை அள்ளி கொடுப்பாங்க. இல்ல ராஜாவுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டவுட்டை யார் கிளியர் பண்றான்னு பார்ப்பாங்க. எனக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு, அந்த சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்ற, அதுல யார் அர்த்தம் சொல்றா அவனுக்கு ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன், என்னை இம்ப்ரெஸ் பண்ணு, என் சொப்பனம் என்ன கரெக்டா சொல்லு. சில பேர் ராஜாவுக்கு முன்பாக நடனம் ஆடுவாங்க. நிறைய ராஜா அழிஞ்சு போனதே என்னன்னா, நடனத்தையும் இசையும் பார்த்து ஏமாந்து அவர்களுக்காக காசை கொடுத்து நிறைய ராஜாக்களை என்னன்னா, அவங்க பாடுற பாடல், ஆடுகிற நடனம் அவர்களை அப்படியே. நான் கேட்கிறேன், நீங்க எடுக்கிற உபவாசம் உங்க தேவனை மேக்னெட் போல இழுக்குமா, இல்ல அதே மேக்னெட்டை திருப்பி வச்சா அதை எதிர்க்கும்? ஒரே மேக்னெட் தான். நீ உபவாசம் பண்ணாமே இருக்கலாம், ஆனா உபவாசம் இருந்து தேவனை நீ துன்பப்படுத்தினா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல சில பாவங்கள்லாம் உன்னை மன்னிச்சிடுவார், ஏன்னா நீ தெரியாம செய்றேன்னு. நல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ சின்ன தவறு செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப கோபமா இருக்கும். ஏன், என் கூடவே ஒரு ஊழியம் செய்யற பசங்க இருக்காங்க, வாலிப பசங்க. சபைக்கு அப்பப்போ அவ்வப்போது வந்துக்கிற விசுவாசிகளும் இருப்பாங்க. என் கூட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமா நான் ஜெபிப்பேன். அவங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஊழியத்துல நிறைய வாய்ப்புகள் கூட நீ செய்ப்பா, நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்ப வாலிப பிள்ளைங்கன்னு வச்சுக்கீங்களேன், சபைக்கு அவ்வப்போது வந்து போற பிள்ளைங்க ஏதோ ஒரு லவ் பண்ணுது, எனக்கு காதுல வருது. ஸ்டேஜில் எனக்கு கூட ஊழியம் செய்கிற பொண்ணுங்க லவ் பண்ணுது, என் காதுக்கு வருது. நான் எதில் பாதிக்கப்படுவேன் அதிகமாக? ரெண்டும் பாதிப்பு தான், பட் எதில் அதிகமாக எனக்கு பாரமாக இருக்கும்? கூடவே இருக்கியே, சத்தியத்தை கேட்குறிய, ஊழியம் பண்ணுறிய, நீ பண்ணுற தப்பு. ஏன்னா அந்த பக்கம் இருக்கும் சத்தியத்தை வந்து கேட்குறாங்க தவிர, நான் டைரக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணல, அட்வைஸ் பண்ணல, அவங்களோட நான் அதிகமாக ஈடுபாடு கொடுக்கல, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். என் நேரத்தை வீணாக்கிட்டியே, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நிறைய எனக்கு கோவம், முழு கோவம் அங்கே தான் இருக்கும். நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உபவாசம் எடுப்பது கூட சில நேரத்தில் உன தேவன்கிட்ட தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கிப்பேன். போன வாரம் ஒரு மெசேஜ் கொடுத்தேன், அந்த மெசேஜ் சில பேர் முழுசா கேட்காமையே நிறைய பேர் கமெண்ட், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, இதுதான் தலைப்பு, பண்ணா பிசாசு தாக்கும். அந்த தலைப்பை பார்த்துட்டே வந்து இது பொய்யான உபவாசம், பொய்யான உபதேசம். ஆனால் உள்ள மெசேஜ் கேட்டவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. எப்போன்னா, நீ ஜெபம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. நீ நல்லா ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண, அதான் உனக்கு ஆசீர்வாதம். உண்மையா தேவன் ஒரு மனிதன் எப்போ உயர்த்துவார்னா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுதா. ஆனால் அந்த செய்தியை முழுசா கேட்டாதான் தெரியும். சில பேர் பாதியில கேட்கறது. இன்னைக்கு செய்தியும் கேளுங்க, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். உண்மையா கரெக்டா உபவாசம் எடுத்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற, உங்க வாழ்க்கையில இருக்க எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் உடையும். வராது, முடியாது, வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட காரியம் கூட என் தேவன் அதிசயத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா உபவாசம் பெருசு. உபவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவத்து கையில இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். நான் சொல்லுவாங்க திறவுகோல். அந்த கீ போட்டாவே போதும், உன்கிட்ட இருக்க பெரிய பலம். வேற எதுவும் செய்ய முடியாது. நீ உபவாசத்தை எடுத்துப்பார், கரெக்டா ஒரு உபவாசத்தை எடுத்தீங்கன்னா அந்த உபவாசம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். உபவாசம் நான் அவங்கள எடுக்கிறேன், நானே எடுக்கிறேன். என்ன உபவாசம்? காலைல சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முடிய வெட்ட மாட்டேன், குளிக்காத, நாத்து எடுத்துப்போ. உபவாசம் என்பது நீ தனித்து இருக்கணும், தேவனோடு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உபவாசம். நீ வேலைக்கு போறனா நீ உபவாசம் எடுக்க தேவையில்லை, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா வேலைக்கு போய்கிட்டு நான் உபவாசம் எடுக்கிறேன், நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? பாஸ்டர் நான் சாப்பிடாம இருக்கேன். சரிப்பா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண?
பாஸ்டர் சாப்பிடாம இருக்க, வேலை பிஸி பாஸ்டர், ரொம்ப தூரம், ஆனால் டயர்டில் சாப்பிடாம அந்த அதே களைப்பிலேயே இருந்துட்டேன். கடைசி வரை என்ன பண்ணல? உபவாசம் இருக்கிற நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். இதுதான் உண்மையான உபவாசம். நீ 40 நாள் எடுக்க தேவையில்லை. முதல் உபவாசம் எடுக்கிறியா, ஒரு நாள் எடு. 8 மணி நேரம் சாப்பிடாத. எத்தனை மணி நேரம்? நைட்டு 8 மணி வரையும் சாப்பிடாத. முதல் உபவாசம் அதுதான், ஒரு நாள் உபவாசம். 2 நாள் உபவாசம்னா 2 நாள் முழுவதும் சாப்பிடாம இரு. தனித்து இருக்கணும்னா நம்ம தனியா இருப்போம். நான் தனியா வந்துறேன்னு கூட சாத்தானையும் கூட போயிட்டு போயிடுவீங்க. அது அப்பதான் என்ன பண்ணும்? சும்மா இருக்கும் போது டொயின் தேவையில்லாத இதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். நீ ஜபம் பண்ணுவ, பைபிளை மொபைலை பார்த்து தான், பைபிள் உண்மைதான், மொபைலை பார்த்து பைபிள் எடுக்கிற தப்பு இல்லை சொல்ல. ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ண, உன்னை டைவர்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். உண்மையாக உபவாசம் எடுக்கிறேன்னா சாத்தானை சாவடிச்சிரு. ஒரு நாள் உபவாசம், ஒரு நாள் ஃபோன் எடுக்காது. தனிமை, இதுதான் தனிமை. இது உன் கூட உலகமே உன் கூட வச்சுக்கிட்டு நான் உபவாசம் எடுக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கும். ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கன்னு நினச்சிக்கோ, கோமால போயிட்டேன்னு நினச்சிக்கோ, யாராவது என்ன பண்ண போகிறாங்க உனக்கிட்ட ஏதாவது கேட்பாங்களா? ஒரு நாள் ஃபோன் எடுக்காமல் இருறேன், அதுவே பெரிய உபவாசம். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு, அந்த ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உன் கூட இருக்கக்கூடாது. வீட்டிலேயே எங்கேயோ தூக்கிட்டு போய் டிராயரில் போட்டு பூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் ஒரு நாள் உபவாசம். நாளைக்கு உபவாசம் எடுக்கிறேன்னா இன்னைக்கே மொபைலில் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு பேசுறதுலாம் பேசிட்டு மொபைலில் பீரோவில் வச்சுட்டு போயிடு. முதல் ஒரு நாள் உபவாசத்தை என்ன பண்ணு? தனிமையா தேவனோட நேரத்தை செலவிடுங்க. ஏசப்பா ஜெபம் பண்ணும் ஒவ்வொரு நேரங்களும் தனித்து நின்று ஜெபித்தார். இங்க சபையில வந்து ஜெபம் பண்ற உபவாசம் சொல்லிட்டு 40 நாள் உபவாசம். நான் சபையில இந்த வருஷம் என்ன பண்றேன், 40 நாள் உபவாசம் வைக்கல. என்னம்மா உபவாசம் எடுத்துட்டேன் பாஸ்டர், ஆனா ஒரு நன்மை இல்லை. என்னன்னா அந்த பிரேயருக்கு வந்திருப்பாங்க, 40 நாள் பிரேயர், 2.5 மணி நேரம் பிரேயர், காலைல 10ல இருந்து மத்தியானம் 1 மணி வரையும் 3 மணி நேரம் வச்சுங்களேன். ஆனா அந்த அம்மா உள்ள வர்றதே 12:30 தான் உள்ள வரும். ½ மணி நேரம் உட்காந்துட்டு செய்தியும் கேட்காது, ஆராதனை பண்ண ஒண்ணும் பண்ணாது. ஆனா நான் சபைக்கு வந்துட்டேன். நீ சபை உள்ள காலை வைக்கிறதுனால உன் மாற்றங்கள் ஏற்படுமா? சுத்தமா ஏற்படாது. சத்தியத்தை காதுல கேட்கறதுனால உன் வாழ்க்கை மாற்றப்படுமா? மாற்றப்படாது. சத்தியத்தை கண்ணில் பார்க்கறதுனால உன் வாழ்க்கை மாறுமா? மாறாது. ஆனா அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அந்த வார்த்தை இருதயத்தின் மூலமாக வாயில சொல்லும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப சொல்லுங்க, இத்தனை நாள் உபவாசம் எடுத்திருப்பீங்க, நான் சொன்ன முதல் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில எடுத்திருப்பீங்களா? வேலை முக்கியம் இல்லை பாஸ்டர், ஏன் ஞாயிற்றுக்கிழமை எடு. ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும் பாஸ்டர், துவைக்கணும், வேலை சமைக்கணும், சமையல் பண்ணு. ஆனா தேவனுக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம், ஏன்னா 10% தசம பாகம் அவர்ல 2 மணி 40 நிமிஷம் என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு நாள் லீவு போடு. கண்டதுக்கெல்லாம் லீவு போடுவேன். தலை வலிச்சா, வயிற்று வலிச்சா, போர் அடிச்சா லீவு, கிரிக்கெட் மேட்சா லீவு, கல்யாணமா லீவு. கர்த்தரிடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு பெரிய திறவுகோலை திறக்க போற நாள். அதற்கு ரொம்ப ஜாக்கிரதை, எந்த தடையும் வராதபடி ஒரு நாள் லீவு போட்டு வீட்டுல உட்கார். சொல்லிவிடுவீங்க, நான் லீவ் போட்டுறேன், வீட்டில் இருந்தே நான் வேலை செய்கிறேன். அங்கே இருந்தாவது கொஞ்ச நேரமாக ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் இருந்து நீ ஜெபம் பண்ணுற வேலையை கவனிச்சுட்டு ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுட்டா ஒரு நிமிஷம் கூட நல்லா ஜெபம் பண்ண முடியாது. இப்போ ஜெபம் என்பது, உபவாசம் என்பது தேவனுடைய சமூகத்தில் வந்து தனித்து இருப்பது. 2வது, உன் பாவம், உனக்கு பிரியமானவைகளை தவிர்த்து, எல்லாவற்றையும் தவிர்த்து அதில் உபவாசத்தில் காத்திருக்கணும். உனக்கு பிரியமானது என்ன? சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாது ஒரு நாள். நான்வெஜ்ஜே நான் சாப்பிட்றதில்லை, சாப்பாடே நல்லா கட்டுன்னு கட்டுரும், சாம்பார் சோறு. உபவாசம் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நான்வெஜ் செய்யலைன்னா அன்னைக்கு தான் எக்ஸ்ட்ரா 2 பொரியல வெஜிடேரியனில் செஞ்சு போடுவீங்க. வயிறு நிறைய திண்டு ஒரு வேளை சாப்பிடாம இருந்து மீதினால நல்லா கட்டுறீங்கன்னா அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. சாப்பாடுல மட்டும் உபவாசம். ஒரு காலகட்டங்கள்ல சாப்பாடு தான் வாழ்க்கை. 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன வேணா செய்வான். இப்ப சாப்பாடு அப்படி கிடையாது. பிரியாணி பெருகிடுச்சு, 10 ரூபாய் சாப்பாடு, 20 ரூபாய் சாப்பாடு, எங்க போனாலும் சாப்பாடு தான். சாப்பாடுக்காக இன்னைக்கு மனுஷன் வாழ்றது இல்லை, வெரைட்டியா கேட்கறான் இன்னைக்கு. அப்போ உன் ஆசையை விட்டு கொடு. ஒரு நாள் உன் ஆசை, டிவி பார்க்காம இரு. உனக்கு சீரியல் பிடிக்குமா? பார்க்காத. ஒரு நாள் கதை பேசுவியா? பேசாத. உன் நண்பரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஸ்பெண்ட் பண்ணாத. உனக்கு பிரியமான வேலையை அன்னைக்கு ஒரு நாள் செய்யாத. பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கியா? ஒரு சில பாவங்கள் உன்னோடு அப்படியே டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கும், மாற்றவே முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாவம் இல்லாதபடி இருந்து பாரு. அதுதான் அந்த பாவத்தின் முதல் முடிவு. இதை நம்ம செய்யறோமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இருக்காது. இன்னைக்கு அதை மாத்துங்க. நான் உபவாசம் எடுக்கணும். சரி பாஸ்டர், இப்ப நான் வேலைக்கு போறேன், வீட்டில் இருக்கவங்க ஈஸியா எடுத்துடலாம், நான் உபவாசம் இருக்கணும், நான் என்ன வழி? என் வீட்டுக்காரர் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், என்ன வழி? நல்லா ராயனுக்கு செய். வேலைக்கு போறியா? நல்ல வேலை செய். அன்னைக்கு ஒரு நாள்
6 மணிக்கு மேல உபவாசம் எடு. 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, டயர்டா இருக்க, படுத்துக்கிறேன், சாப்பிடாம இருக்க. நீ சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் அல்ல. அந்த சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ற பார்த்தீங்களா, அதுதான் உபவாசம். மாலை 6 மணிலேருந்து அதிகாலை 6 மணி வரை என்ன பண்ணாத, சாப்பிடாத. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இரு. ஆனால் மாலையில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி உண்டு. எப்படின்னா, காலையில் உபவாசம் எடுக்கிறேன்னா ஒரு நாள் எடுக்கிற உபவாசம் மாலையில் எடுக்கிறேன்னா அது 2 நாளாக எடுத்தாகும். ஏன்னா மாலையில் ஈஸியாக எடுத்துடலாம் உபவாசம். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் எடுக்கிறது வந்து ரொம்ப, அதுக்கப்புறம் நீ யாரையும் பெருசாக பார்க்க போகிறதில்ல. நீ உட்காந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், எங்கேயும் வேலை இருக்காது. ஆனால் அந்த வேலை காலையில் நீ ஒரு நாள் உபவாசம் பிளான் பண்ணுறேன்னா, ஈவினிங் வேலைக்கு போகிறவங்க எடுக்கிறீங்கன்னா மாலை நேரங்களில் 2 நாள் எடுக்கணும். 3 நாள் உபவாசம் போடணும்னா எத்தனை நாள் எடுக்கணும்? 6 நாள். 40 நாள் உபவாசம் எடுக்கணும், எத்தனை நாள் எடுத்தாகணும் நீ? 80 நாள். ஐயோ, அவ்வளோ நாளா? அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நாள் உபவாசம் எடுத்தாலும் உங்கள் பிரச்சனை எப்படி இருக்கு, உங்கள் தேவை எப்படி இருக்கு, அதற்கு நான் எப்படி ஜெபிக்கணும் முயற்சி பண்ணுங்க. அடுத்தது உபவாசத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சில பேர் 40 நாள் எடுப்பாங்க, சில பேர் 21 நாள் எடுப்பாங்க, சில பேர் 7 நாள் எடுப்பாங்க, சில பேர் 3 நாள் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி எடுக்கணும்? கடுமையாக எடுக்கணும். என் பிரச்சனை கடன் ஜாஸ்தியாக இருக்கு, குடும்பம் பிரிஞ்சிருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கு, ஒண்ணுமே இல்லை, டைவர்ஸ் இருக்கா, உபவாசம் எடு, உடனே மாறும். ஆனா நான் சொல்ற மெத்தட்ல மோசே எப்படி உபவாசம் இருந்தார், இரவும் பகலும். இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசம் எடுத்தார், உண்ணாம உறங்காம. 40 நாள் உபவாசம்னா தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம எடுக்க முடியுமா? நல்லா உபவாசம் இருக்கிற நேரத்தில் நல்லா தூங்குறோம். காரணம் என்னன்னா, கேர் அடிக்குது ஃபர்ஸ்ட், அதனால தூங்கிடுறோம். முதல் உபவாசம் எடுக்கிற என் அன்பு ஜனமே, ஒரு 40 நாள் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே சாப்பிடாம எடுக்கிறேன்னா என்ன பண்ணு, முதல் நாள் 3 நாள் நீ கஷ்டப்படுவ. சாப்பாடு பார்த்தா அவ்வளோ மோகமாக இருக்கும். உன் எதை ஆசை விட்டுட்டு வந்தியோ, மொபைலையோ இல்லை சீரியல் ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா அது ஒன்று வலிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 days நீ உபவாசத்தில் நின்றுட்டீன்னா அடுத்த நாள் உனக்கு ஈஸியாக மாறிடும். நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. முதல் ஒரு 40 நாளோ ஒரு 21 நாள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னா, 7 நாள் எடுக்கிறீங்கன்னா, அந்த 7 நாள் எந்தெந்த நாள் சொல்லிட்டு ஒரு காலண்டரில், ஒரு டைரியில், ஒரு பேப்பரில் இத்தனை நாள் இத்தனை தேதின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் முடிய டிக் பண்ணுங்க. அப்போதான் உனக்கு எப்படி இருக்குன்னா, உனக்கு அடுத்தது ஈஸியாகவும். ஒரு 2 நாள் முடிச்சு 3 நாள் முடிச்சு உனக்கு அடுத்த நாள் உனக்கு ஈஸியாக மாறும் முதல். அதே போல் ஒரு 21 நாள் 40 நாள் 7 நாள் உபவாசம் எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஜபக்குறிப்பை, ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுங்க. நல்லா கவனிங்க. முதல் நாள் நான் தேசத்துக்காக ஜபிப்பேன், 2வது நாள் என் குடும்பத்துக்காக ஜபிப்பேன், 3வது நாள் நான் நன்றி சொல்லுவேன், 4வது நாள் அவள் நியமங்களுக்காக நான் நன்றி சொல்லுவேன், 5வது நாள் 6 அற்புதங்களுக்காக ஜபிப்பேன், 6வது நாள் என் நண்பனுக்காக ஜபிப்பேன், 7வது நாள் நான் சபைக்கு போகிற ஊழியக்காருக்காக ஜபிப்பேன். அப்படி ஒரு நாளை என்ன பண்ணுங்க, 21 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணிட்டு ஒரு உபவாசம் எடுக்கிறேன்னா அந்த உபவாசத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியும். என்னன்னே தெரியல, 40 நாள் என்ன ஜபம் தெரியாது, சபைக்கு உள்ள வந்துட்டு போறேன்னா இந்த ஜபம் தேவனுக்கு பிரியமில்லாது. இது கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல என்ன படிக்கிறியோ வந்துட்டு போறது முக்கியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் போய் நீ என்ன எழுதுறியோ அதுதான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கும். எங்க வேணா போய் படிக்கலாம், நீட்டு நீ எங்க வேணா படிக்கலாம், ஆனா எக்ஸாம்ல நீ என்ன மார்க் எழுதுறியோ அதுதான் வேலை செய்யும். நான் இந்த இன்ஸ்டியூட்ல படித்தேன், இந்த இன்ஸ்டியூட் எனக்கு இந்த பெரிய இவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், நீ என்ன எழுதுற அதுதான் உபவாசம். சர்ச்சில் நீ 40 நாள் உபவாசம் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கான சபையில் ப்ரேயர் வைப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன் உபவாசம் வந்துட்டு நினச்சிக்கிறீங்க, தவிர அந்த உண்மையான உபவாசம் உங்களுக்குள்ளே இல்லை. இங்கே சபைக்கு வந்துட்டு போகிறது கணக்கே கிடையாது. அது உங்கள் பாதுகாப்பு, அது உங்கள் பலன், அது உங்களை வழி நடத்தும். ஆனால் நீங்கள் தனித்திருந்து ஜெபிப்பது தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. 40 நாள் ஜெபம் பண்ணுறீங்களா, எங்கேயும் போகாதீங்க, வீட்டை பூட்டிட்டு, இல்லை ஏதாவது ஃப்ரெண்டு வீடு, இல்லை சர்ச்செல்லாம் திறந்து தான் இருக்குது, சபை திறந்து தான் இருக்குது. நீ வீட்டில் வந்து உட்காந்து டிஸ்டர்ப் இருக்கும், வீட்டில் சொல்லிட்டு போனேன் சர்ச்சுக்கு வர, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு, உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. காலைல வந்தியா 8 மணி 6 மணி வரையும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணு, நல்ல வீட்டில் இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும். இங்கே சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சபையை திறந்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லை பாஸ்டர், நான் என்னென்ன ட்ரீட் பண்ணிட்டேன். உபவாசம் எடுத்துப்பார், கடுமையான உபவாசம் எடுத்துப்பார். முதல் எடுத்த உடனே நான் 40 நாள் முதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசத்தை ஒழுங்கா எடுங்க. அதை ஒழுங்கா எடுக்க முடிஞ்சுதா, அடுத்த உபவாசத்தை அடுத்த வாரம் பிளான் பண்ணுங்க. நான் 2 நாள் இல்லை 3 நாள் எடுப்பேன். ஒருவேளை சாப்பிட்றத பத்தி நான் பேசல,
எடுத்தா 8 மணி நேரம் உபவாசம் எடுக்க. பிபி இருக்கு, சுகர் இருக்கு, நான் என்ன பண்ணும்? நீ சாப்பிடாம இருக்காத, சாப்பிடு. ஆனா ஜபத்துல உன் நேரத்தை செலவிடு. 5 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுங்க? சுகர் பிபி இருக்கிறவங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்டு, ஏன்னா அது உன் உடம்புக்கு மேயணும். அடுத்தது உன் ஆத்துமாவுக்கு உண்டானது என்ன பண்ணு? ஜபத்துல. மற்றவங்க 2 மணி நேரம் ஜபிக்கிறாங்களா, நீ 3 மணி நேரம் ஜபி. நிச்சயமா உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்ப. ஜபம் என்பது உன் வேண்டுதல் இல்ல, நன்றி சொல்லுங்க தேவனுக்கு முன்பாக. வேதத்தை படிங்க, அந்த டைம்ல நல்ல ஸ்தோத்திர பலியை சொல்லுங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க. உபவாசம் எடுக்கும் பொழுது நான் என்ன சாப்பிடலாம் பாஸ்டர்? திடப்பொருள் எடுத்துக்காம ஜூஸ் எடுத்துக்குங்க, சூப்பு எடுத்துக்குங்க. 3 வேளை ஒரு சூப்பு, 3 வேளை ஒரு ஜூஸு. உடம்புக்கு வந்து மாம்சத்துக்கு அந்த விட்டமின் தேவை. கீரையை நல்லா கடைச்சி குடிச்சிருங்க. ஒரு வேளை வடிகட்டின தண்ணி, சாப்பாடு வடிக்கிறீங்களா அந்த தண்ணி நல்ல ஸ்டெமினா இருக்கும். அது அதை மதியானம் ஒரு வேளை என்ன பண்ணுங்க? ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிங்க. ஆனால் ஜெபம் பண்ணு. ஃபஸ்ட்டு 3 நாள் தான் உனக்கு எப்படி இருக்கும்னா, பசி உனக்கு பிடிங்க எடுக்கும். அடுத்த நாள் உனக்கு அதை என்ன பண்ணும்? சீர்படுத்திடும். எடுக்கிற ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். 3 நாள் எடு, 7 நாள் எடு, 21 நாள் எடு, 40 நாள் எடு. எப்படி எடுக்கணும்? சபையில ஊழியம் செய்யறாங்க, எல்லாம் நான் எடுக்கிறேன். நீங்க எடுக்கிற யாரும் எடுக்கல, நீ அந்த டைம்ல எடுக்கிறத பத்திய தீர்மானம், அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 28, 29 படிப்போமா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுமே. சில நேரம் நம்ம தவறு பண்ணியிருப்போம், பிரச்சனை, அதுதான் நம்மளுக்கு வியாதி, கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீ உபவாசம் இருக்கும் பொழுது, கடுமையான உபவாசம் இருக்கும் பொழுது தேவன் தூதர்களை உனக்காய் அனுப்புவார். அல்லேலூயா. ஆகாப்புக்கு வரவிற பிரச்சனையை அவர் தள்ளி போட்டார். டாக்டர் சொல்லிடலாம், ஐயோ உனக்கு இனிமேட்டு பிபிங்க சுகருங்க, வாழ்நாள் கம்மி தான். நீ எப்போ அதுக்கப்புறம் எடுக்கிற உபவாசம் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும், நீ எப்படி இருக்க. நிச்சயமாகவே ஒருத்தர் வந்து குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்றாங்க. 11 ஆண்டுகள் ஜெபம். போவாத சபையில, பாஸ்டர் நான் எல்லாம் பாஸ்டரையும் பார்த்துட்டேன் பாஸ்டர், நான் என்ன பண்ணணும்? சரிம்மா உபவாசம்லாம் போட்டேன் பாஸ்டர். எவ்வளோ நாள்? நான் வருஷமான 3 டைம் உபவாசம் எடுப்பேன். சரிம்மா, அந்த உபவாசம் அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பேன்? நான் காலைல குளிச்சுடுவேன் பாஸ்டர், 5 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், காலைல சாப்பிட மாட்டேன், வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுவேன், அதோட 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன். 2 மணி வரையும் நான் நார்மலாக 12 மணிக்கு சாப்பிடுவேன், அன்றைக்கி 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அப்படியே இருப்பேன். அப்புறம் பிரதர் வீட்டுக்கு வருவேன், அப்புறம் வீட்டுக்கு இருப்பேன், அப்புறம் சின்ன ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் தூங்கிடுவேன் திருப்பி காலைல. அப்போ ஜெப நேரம் எவ்வளோ? 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. நீ வேலைக்கு போகிறீங்களே பிரதர் அப்படின்னு, வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. இப்போ தேவனத்தில் என்ன ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் இம்பேக்ட் என்ன? சாப்பிடாம இருக்குன்னு. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது இதுக்கு முன்னாடி சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? நிறைய இருந்திருக்குறேன். அப்போ இது என்ன இம்பேக்ட் கொடுக்க உங்க அப்போ என்ன பண்ணும் பாஸ்டர்? இயேசு எப்படி, மோசே எப்படி இருந்தார்? இரவும் பகலும் 2 நாள் உபவாசம்னா, உண்ணாம உறங்காம, தூங்காம உறங்காம, தூக்கம் வரும், சாப்பிடாம தூங்காம உபவாசம் எடுத்தார்கள். தூக்கம், உனக்கு தூக்கம் இருக்கா? தூங்கு. ஆனா ஜபத்துல நேரத்தை செலவிடுங்க. ஒரு நாள் முழுது சாப்பிடும், ஒரு நாள் முழுது சாப்பிடாம இரு. 3 வேளை இல்லை, 8 மணி நேரம் சாப்பிடாம இரு. முடியும் பாருங்க. இஸ்லாமிய இதுல பாருங்க, அவங்க எடுக்கிறாங்க, வாழ்றாங்கல்ல பாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க நல்லா குடிப்பாங்க. உண்மையாக உபவாசம் எடுத்தீங்கன்னா, உபவாசம் எடுத்து முடிச்ச பிறகு ஒன்றால் சாப்பிட முடியாது. விதவிதமாக சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. நமக்கு முன்பாக ஒருத்தவங்க செய்து கொண்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம், அந்த அவங்க சமூகத்தில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் உபவாசம் எடுக்கும். ஆனால் ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம். ஆனால் சரியான உபவாசம் இல்லை. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, 40 நாளா முதல் உபவாசம் எடுக்காதுங்க. ஒரு நாள் முதல் ட்ரையல் பண்ணுங்க. பாஸ்டர் என்னைக்கு எடுக்கிறேன்? நான் அடுத்த வாரம் எடுக்கட்டேன். எடுக்கிற முடிவு பண்ணிட்டியா? நாளைக்கே எடு. ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தால் நாட்களை தள்ளிப்படும். உடனே ஒரு நாள் உபவாசத்தை போட்டுப்பாரு. அந்த ஒரு நாள் உபவாசமே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். எடுத்து படிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே இங்க பாருங்க, நம்ம நான் உபவாசம் இருந்தேனே, நான் இப்படி இருந்தேனே, என்னை ஏன் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை? சபை சரியில்லையா? இல்ல சரியில்லையா? முதல் பிரச்சனை எடுத்து உபவாசம் சரியில்லை. அதுக்கு கர்த்தர் சொல்ல, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, உங்களுடைய சுயம், உங்க பாவம், உங்க இச்சை, உன் தேவை எதையும் நீ விட்டு கொடுக்காம அதன்படியே அது இஷ்டத்துக்குபடி நடந்துட்டு ஒரு வேளை சாப்பிடல, நான் ஒரு வேளை சாப்பிடல, இதுக்கு பேர் உபவாசம் இல்லை. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அந்நாட்களிலே இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை நான் கண்டிப்பா செய்யணும். காலையில டிவி பார்க்கணும், காலைல யூடியூப் அப்லோட் பண்ணணும், யூடியூப்ல பார்க்கணும், பேசணும், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பண்ணணும், வேலைக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். அப்ப கர்த்தருக்காக அன்னைக்கு என்ன உபவாசத்துல நீ பெருசா செஞ்சீங்க? நீ சாப்பிடாம இருந்தா ஒருத்தன் 3 நாள் சாப்பிடாம இருப்பான். என்ன விசேஷம் இருக்கு? கர்த்தரிடத்துல நேரத்தை செலவிடுங்க. உங்க இச்சையும் உங்களுக்கு பிரியமான காரியங்களும் உங்கள் வேலைகளும் அன்னைக்கு செய்யாதபடி அன்னைக்கு உபவாசத்துல அங்க நேரத்தை கொடுப்பீர்கள் என்றால் அந்த உபவாசம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அதுல 7 படியுமா? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிடிச்ச உபவாசம் என்னன்னா, யாராவது சாப்பாடு பசி இல்லாம இருக்க அவனுக்கு கொடு. சில பேர் நம்ம அந்த உபவாச நாட்கள்ல எங்க அப்பா பண்ணுவாரு, சிறு வயசுல எனக்கு எங்க அப்பா கத்து கொடுத்தது. நல்லதா கேட்டா சொல்றேன் கேளுங்க. நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, உபவாசம் சாட்டர்டே இந்த லென்த் டேல சாப்பாடு, செகண்ட் சாட்டர்டே எப்பொழுதும் உபவாசம் எடுப்பார். காலைல சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பசி எடுக்கும். உபவாசம் எல்லாம் உபவாசம் இருக்கணும். நாங்கள் எல்லாம் அப்படி ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் சமையல் ஆயினே இருக்கும். உள்ள உபவாசம் யார் எடுக்கிறாரு? குடும்பமாக எடுக்கும். ஆனால் கஷ்டப்படுறது யாருன்னா எங்கள் அம்மா உள்ளே உட்காந்து சமையல் ஆக்கிட்டு இருப்பாங்க. என்ன அன்னைக்கு நான்வெஜ் தான் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உபவாச நாட்களில் எங்களுக்கு உபவாசம்னா சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம், அந்த மாங்காய் பச்சடி, அப்பளம் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இப்படி ஒரு 10 விதமான கூட்டு சாப்பாடு. இதுக்கு நான் வெஜிடேரியன் பெஸ்ட்டா, இது பெஸ்ட்டா? ஆனால் இவ்வளோ சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மதியானம் 3 ஆகிடும். செஞ்சு முடிச்சோன்னு எங்கள் அப்பா சொல்லுவார், முதல் ஏழைங்களுக்கு தான் போய் ஏழைங்க யாராவது கூட்டுவான்னு. நானும் பிச்சைக்கார தேடுவோம், எல்லாம் நாங்களாம் 12 மணிக்கே சாப்பிட்டோம்ப்பா போ பண்ணுவோம். அப்போ அந்த சாப்பாடு என்ன பண்ணுறது? சரி பேக் பண்ணு, கொடுக்க போனா சரி எனக்கு இப்போ வேணா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், வாங்கிப்பா, கொடுத்தது வேணான்னு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த சாப்பாடு அவனுக்கு பிரயோஜனம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுன்றாரு, அவன் சாப்பிட்டு போனவனுக்கு தான் நான் ஆகாரத்தை கொடுக்குறேன். நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன். அன்னதானம் வாங்குறது யாரு? நல்லா சாப்பிட்டு வாங்கி வச்சிருப்பான். உண்மையா கஷ்டப்படுறவனுக்கு கிடைக்காது. என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நல்ல காரியம் பண்ணேன். எப்போன்னா இந்த கொரோனா டைமில் எல்லா பக்கமும் லாக். எனக்கு இல்லை என்ன தாக்கணும், இந்த ரோட்டில் வசிப்பாங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நான் மீடியா நித்தியம் டிவி இருக்குது, காரில் நித்தியம் டிவி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு சாப்பாடு செஞ்சு இந்த ரோட்டில் இந்த பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கான்ல அவங்ககிட்ட எல்லாம் போய் சாப்பாடு, ஐயோ அவன் கொடுத்த ஒன்று சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கில் போய் கொடுக்குறோம். அங்கே இருக்க நல்ல மாடி வீட்டில் இருக்கவங்களாம் அலைஞ்சிக்கிட்டு ஓடியாடுறாங்க. ஏன்னா சாப்பாடு அங்கே நீடு. எப்போ யாருக்கு தேவை? இன்னைக்கு நீ சாப்பிடும் போது அவங்க சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் சாப்பாடு இல்லையா தேடி போயிட்டு நீ சாப்பிடாம இருக்கியா, உனக்கு நான் பண்ணுறேன். உன் கண்ணுக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க, யார் சாப்பிடாம இருப்பா இன்னைக்கு? தெரியாது. ஏன்னா நீ உங்கள் சமூகத்தில் இருக்க எல்லாம் சாப்பிட்றவங்க. ஆனால் சாப்பிடாம இருக்க ஒரு கூட்டம் எங்கேயோ ஒன்று இருக்கும், அவங்க தேடிப்போம். ஆடை இல்லாதவங்களுக்கு நீ உபவாச நாட்கள் யாருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்போமா? ஒன்றும் புது ட்ரெஸ் கூட வேண்டாமா, நீ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, சின்னதான ட்ரெஸ்ஸை கடைக்கு போய் முடிஞ்சா என்ன பண்ணுவேன், நீ ஓட்ட பாத்திரத்தை வாங்குவேன், அதை எடுத்துகிட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடு. வீடு வாசல் இல்லாதவங்களும் வீட்டில் என்ன பண்ணு, அடைக்கலம் கொடுன்ற. நம்ம என்னைக்காவது கொடுத்துருக்கோமா உபவாசத்தில்? உன் மாம்சமானவன், உன் ரத்தம், உன் சொந்தம், உறவு, உன் கூட பிறந்தவன், அவர்களுக்கு நீ ஒலிக்காம ரகசியம் பேசாம அவர்களை ஏமாத்தாம அன்னைக்கு ஒரு நாள் இரு. அதுதான் உண்மையான உபவாசம் கத்த சொல்றேன். உபவாச நாட்களை நீ பின்பற்ற வேண்டியவைகளை நான் சொல்றேன். அல்லேலூயா. இப்படி உண்மையாய் நீ நோட் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை உபவாசம் எடுக்கிறன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்வார். கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவோமே. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேல் உபவாசம் பாருங்க.
நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. அவர் எங்க உட்கார்றாரா? உபவாசம் எடுக்கிறேன், குளிச்சுட்டேன், இன்னைக்கு நான் உட்கார்ற இடம் சுத்தமா இருக்கு. அவர் பார்க்கறது அப்படி இல்லை. உபவாசம் எடுக்கிறேன், என்னையே நான் ஒடுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு பெருமை இல்லை, எனக்கு இது கிடையாது, தேவனை வழிபடுறது தான் ஒரு முக்கியம். படிங்க. உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும். தேவனாகிய ஆண்டவரை, ஐயோ ஏம்மா ஜெபம் பண்றது இல்ல? எனக்கு இடமே இல்லை பாஸ்டர், வேலைக்கு போயிடுறேன், வீட்டில் இருக்கு, ஜெபம் பண்ண நேரமும் இல்லை, இடமும் இல்லை. அவன் பார்க்குறான், இருட்டு கிடைச்சா போகிறோம், தூசி கிடைச்சா போகல, அங்கே உட்காந்து அவன் ஜெபம் பண்ணுறவன் தான் தானியேல். அதனால சிங்க குகையில போட்டாலும் அது அவனை சீண்டில். அவன் பண்ண ஜெபம், அவன் உபவாசம் பாருங்க. அடுத்தது, ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. ஹல்லேலூயா. அந்த உபவாச நாட்கள்ல ஜெபமும் விண்ணப்பமும் மெயினா இருக்கணும். ஜெபம் என்பது என்ன? அவரை ஆராதிப்பது. விண்ணப்பம் உங்களுக்கு தேவை. கடைசியா இயேசு கிறிஸ்து சொன்னதை படிப்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசி பார்த்தா தெரியும். நீ உபவாசம் எடுக்கிறன்னா எல்லா ஸ்டேட்டஸ்லயும் போட்டுருவேன், எல்லாருக்கும் நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் உபவாசம் எடுக்கிறேன். நீ உபவாசம் எடுக்கிறதுனா மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணது யாருக்கும் சொல்லாத. உபவாசம் சபைக்கு மட்டும் தான் தெரியணும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. எண்ணெய் வைக்கிறது அது ஒரு அபிஷேகம், தேவோட அபிஷேகம், அது ஒரு ஆசீர்வாதம். நம்ம உபவாச நாட்கள் நம்ம பண்றதெல்லாம் பாருங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருப்போம். அவர் சொல்றாரு பாருங்க, அழகா சிம்பிளா சொல்றாரு. நீ உபவாசிக்கும் மனுஷனுக்காக போடாது, எனக்காக போடுன்னு என்ன அர்த்தம்? நீ உபவாசம் எடுக்கிறது, எப்பா அவன் உபவாசங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டான், நான் உபவாசத்தில் இருக்கேன், நான் இப்படி பண்ண மாட்டேன். நீ உபவாசத்தில் இருக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்றதுனால ஒரு நன்மை ஏற்படாது. தேவனுக்கு நீ எடுக்கிற உபவாசம் அவரை டச் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும். உபவாசம் என்பது என்ன? என் தேவனுக்கு ஏதாவது நான் செஞ்சு அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காத ஒன்று நான் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் உபவாசம். நீ செய்கிறது இம்பாக்ட் இருந்ததுன்னா, நீ செய்கிறது விசேஷமா இருந்ததுன்னா, நீ செய்கிறது இதுவரையும் செய்யாத ஒன்று செய்கிறேன்னா, யாரும் செய்யாத நீ செய்கிறேன்னா, தேவன் யாருக்கும் செய்யாத உனக்கு அவர் செய்வார். அப்போ எடுக்கிற உபவாசம் கொஞ்சம் கடுமையாக ட்ரை பண்ணு. மோசே ஒரு விதத்தில் ட்ரை பண்ணார், இயேசு ஒரு விதத்தில் ட்ரை பண்ணார், நிறைய வேதத்தில் நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ட்ரை பண்ணாங்க. நீ எடுக்கிற உபவாசம் அந்த காலகட்டங்களில் அது, இந்த காலகட்டங்களில் எது உனக்கு விசேஷம்? சாப்பாடு உனக்கு விசேஷமா? இல்லை, மொபைல். இன்னைக்கு சொல்கிறேன், நீ மொபைல் இல்லாமல் 40 நாள் இருந்து பாரு, உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் அன்னைக்கு யாருக்கிட்டே பேசாமல் ஒரு நாள் தேவனை மட்டும் ஜெபி, உன் வாயை திறந்து வெறும் ஜெபிக்கிறது மட்டும் வச்சு பாரு. கதவை பூட்டிக்கும், இல்லை தனிமையை போயிடு, இல்லை ஆலயம் கிடைக்குதா, பாஸ்டர் நைட்டில் நான் தங்குறேன், காலைல தங்குறேன், எந்த டிஸ்டர்ப் இல்லை, என்கிட்ட யாரும் பேச வேணாம், நான் பாட்டுன்னு ஓரமாக என்ன பண்ணுறேன், உபவாசம் போகிறேன், போடு. உபவாசம் எடுக்க போகும்போது நல்லா 4 டிஃபன். போன வருஷம் உபவாசம் 6 மணி வரையும் குடும்பமாக என்ன பண்ணக்கூடாது, வந்து ஜெபிங்கன்னு போன கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு குடும்பம் வரும்பொழுது 2 தூக்கிட்டு வராங்க. ஏம்மா ஃபஸ்ட்டு 6 மணிக்கு அப்புறம் பசிக்கல ஃபஸ்ட்டு, அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த குழந்தை கொண்டு வந்துட்டு நீ ஜெபம் பண்ணுறேன்னா அந்த குழந்தை எதை பார்த்துட்டே இருக்கும்? இது என்னம்மா ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது, ஜூஸ் பாஸ்டர், என் ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஜூஸ் குடிக்கிறேன். எத்தனை மணி நேரம்? 6 மணி வரையும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே கிளம்பிட்டேன். என்னம்மா 4 மணிக்கு கிளம்பிட்டேன்? அதுக்கு மேலே தாங்கலை பாஸ்டர், பிள்ளைங்களாம் துடிக்குது. சரி பிள்ளைங்க நீங்கள் அப்புறம் என்ன பாஸ்டர், பிள்ளைங்களும் முடிச்சிச்சு, அப்புறம் நான் என்ன இருக்குது? அப்போ அது உபவாசம் யாருக்காக எடுத்தாங்க? நான் சொன்னதுனா எடுத்து. சில நேரம் ஊழியக்கார் கட்டாயப்படுத்துறாருன்னா அது ஒரு நன்மை நினச்சிக்கும். அதை அந்த சான்ஸ் எப்படியாவது நான் பயன்படுத்தணும். இப்போ கூட சபையின் தேவைக்காக, அம்மா நீ கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கியாவது என்ன பண்ண, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடு, உன் நகை இருக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்கிறோம். அது கேட்கும் போது ஐயோ என்ன பண்ண, இது சபை கத்தரோட, இது இந்த கட்டாயத்தில் நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நான் சபைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்றேன்னா, அந்த சபை வந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் தேவன் வசிக்கிற இடம். அந்த வாய்ப்பை இன்னைக்கு நீ மிஸ் பண்ண, பாஸ்டர் எனக்கு அடுத்த வருஷம் காசு வரும், ஒரு 6 மாதம் கழிச்சு காசு வரும், நான் தரேன் பாஸ்டர். 6 மாதத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் கொடுத்து வாங்கிடுவாங்க. அது கத்தர்கள் நிச்சயமாக கத்தர் சொன்னதை செஞ்சிடுவார். ஆனால் அதில் உன் பங்கு இருக்கா? இப்போ உபவாசம் எடுக்கிறேன்னா அதில் உன்னுடைய மேஜர் பங்கு என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. நான் முன்னெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறகு உபவாசம் ப்ரேயர் தான் வச்சேன், ஆனால் இப்போ விடுதலை ப்ரேயராக மாறிடுச்சு. உபவாசம் என்பது நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். உபவாசம் ஏன்னா நான் ப்ரேயரை 3 மணிக்கு முடிக்கிறேன், அதுக்குள்ளே நிறைய பேர் பாஸ்டர் சுகர் கலக்கலன்னு இருக்குது பாஸ்டர். வீட்டிலேருந்து வரும்போது என்ன பண்ண, லேட்டாக தான் முடியுது. ஜபத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட், சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு ஜூஸை கூட்டு எடுத்துகிட்டு வந்துரு, வயிறை திடப்படுத்துறதுக்கு அன்றைக்கி வந்துரு, ப்ரேயருக்குன்னு வந்துட்டு
ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்கலன்னா, அவர் மாலையில மலை பிரசங்கம் பண்ணும்பொழுது இரவாயிடுச்சு, ஒன்றும் இல்லை. அப்ப எத்தனை மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க? சீஷர்களுக்கு வந்து மக்கள் புலம்புறதை பார்த்துட்டு, பசியா இருக்காங்க, இவங்களை அனுப்பி விடுங்க. ஆனா போறதை பார்த்தா இன்னும் மணிக்கணக்காக போகும்போது பிரசங்கம். உடனே இருக்கிற மீனை அப்பத்தை அவர் பெருக செஞ்சார். இது வந்து அவங்க கட்டாயப்படுத்தி இல்லை, நீ விரும்புறியா நான் உபவாசம் இருக்கணும்னு. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு நாள் 8 மணி நேரம் பர்ஃபெக்டா எடுங்க. அது கரெக்டா இருக்கா? அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ 2 நாளோ 3 நாளோ எடு. சாப்பிடாம 3 நாள் சாப்பிடக்கூடாது, 2 நாள்னா 2 நாள் சாப்பிடக்கூடாது, எடு. இன்னைக்கு 8 மணிக்கு 6 மணிக்கு நீ சாப்பிடாம போனீங்கன்னா அடுத்த நாள் 6 மணிக்கு நீ சாப்பிட 2 நாள் உபவாசம் எடுங்க. ஜபத்திலே இருங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, மொபைல் ஆஃப் பண்ணுங்க. உனக்கு பிரிய மனதில் விட்டுட்டு அன்னைக்கு உட்காந்து பாருங்க. எப்படிப்பட்ட காரியம் தடை! இது வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்க சாத்தியம் இல்லை. ஆனா கர்த்தர் அதை செய்வார். ஐயோ, இந்த சூனிய கட்டு, மாந்திரிய கட்டு, நான் என்ன பண்றது? அவங்க செஞ்சுட்டே இருக்காங்களே. இந்த உபவாசத்தை நீ எடுத்துப்பார். எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் நீ தனித்து அவரை ஆராதிக்கும் போது அந்த கட்டுகள் ஒவ்வொன்றாய் கட்டவிழ்க்கப்படும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவனால் கூடாத காரியம். நீங்க அப்படியே கண்களை மூடி இறங்கட்டும் அப்பா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒப்பு கொடுங்க. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரும் கண்களை மூடி துதிங்க. எல்லா தடைகள் உடையட்டும். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இருக்க தடைகள் உடையட்டும். எல்லா பிசாசு தந்திரங்கள் நிர்மலமாகட்டும். எரியட்டும். தேவனோடு சேராதபடி, ஜெபிக்க கூடாதபடி, உபவாசம் எடுக்க கூடாதபடி போடப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்துல துதிங்க. வாய் திறந்து நீங்க உங்க கட்டுகள் உடையும். நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வீடுகள் இருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. உயர்த்தி கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதிங்க. சில ஆவிகள் இங்க போராடுகிறத பார்க்கிற தேவ சமூகத்துல நீங்க கிட்டி சேராதபடி, ஆலயத்துக்கு போக முடியல, ஜெபிக்க முடியாதபடி, உபவாசம் இருக்க முடியாதபடி, நீ தேவனிடத்துல பரிசுத்தமா வாழ முடியாதபடி, உன் ஆசை விடாதபடி, சில இச்சைகள் விடாதபடி சில ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளை என் தேவன் கட்டவிழ்க்கிற. நல்ல துதிங்க, நல்ல வாயை திறந்து ஓ ரபா ஹபா 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 துதிங்க, 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 துதிங்க. தேவ மகிமை ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்கட்டும். பிட்டுக்கொள். ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஒவ்வொரு அசுத்த ஆவியே, ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவியே, தூக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கிறேன். துதிக்கிறேன். எல்லா கண்களை மூடி. துதிங்க, துதிங்க. ஓ மகிமை, 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 மகிமை. அக்கினி, 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 அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். மகிமை. அக்கினி இறங்கட்டும். வல்லமை, 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 வல்லமை. மகிமை, மகிமை. எரியட்டும். நீ நிற்கிற இடம் அக்கினி ஸ்தம்பம். அக்கினி ஸ்தம்பம். ஓ ரப்பல்ல ஹந்தல்ல ஹந்தலாக்கரம் ஒரீலியா கத்லாதர்பா. ஒரு குடும்பத்தை பார்க்கிறேன். உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி, உன் குடும்பத்துல ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கும்படியாக போடப்படுகிற ஏவல் பண்ண ஆவியை இன்னைக்கு கர்த்தர் சுட்டெரிக்கிறார். எந்த குடும்பம் அது? எந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட ஆவி, அந்த ஆவி அந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. கம் 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 கம். வா, உழுந்து போ. உள்ளுக்குள்ள சகோதரர் சகோதரிகள் பிள்ளைங்க அடிச்சுக்கும்படியாக, பிள்ளைகள் ஒண்ணு சேர்ந்தாவே அங்க சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உன்னை சுட்டெரிக்கிறேன். உழுந்து போ. இங்க ஜெபிக்கிற வேலையில அங்க உன் கூடாரத்துல இருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அநேக சிந்தனை கட்டுகள், ஒரு மனத்தின் ஆவி, எல்லா கட்டுகள். ஓ மகிமை, 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 மகிமை. அக்கினி, அக்கினி எரியட்டும். நல்லா துதிங்க. அபிஷேகத்துல நிரம்பி வாயை திறந்து சும்மா நீ காதுல இந்த வார்த்தை கேட்கிறா கட்டு உடையாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணு. வாயை தர சத்தமா சத்தமா. இயேசு அப்பா விடுதலை ஆக்குங்க சொல்லுங்க.
இயேசுன நாமமே பெரிய அற்புதம் செய்யும். ஆமென். ஜெபம் பண்ண தெரியலையா? இயேசு இயேசு கர்த்தராக இயேசு கர்த்தராக இயேசு கர்த்தராக இயேசு. கர்த்தராக இயேசு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ, இறங்கு. நல்ல சத்தத்தோடு 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 மனம் சத்தத்தோடு. இன்னும் போதாது, இன்னும் போதாது. அக்கினி, அக்கினி, எல்லா அக்கினி, கழுத்துல இடுப்புல போடப்பட்ட கட்டுகள் டைட்டும். டைட்டும். உழுந்து போ, உழுந்து போ, உழுந்து போ, உழுந்து போ. உழுந்து போ. அந்த அம்மா விட்டு நிரந்தரமா வெளியேறு. வெளியேறு. அந்த தாயை விட்டு நிரந்தரமா வெளியேறு. நிரந்தரமா அந்த வெளியேறு. இடுப்புல ஷோல்டர்ல ஒரு அமர்ந்திருக்கிற செத்த ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்தில் தைக்கிறேன். தைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சில பேர் முழங்கால் கட்டுகள் கட்டவிழ்க்கிறத படுக்கிற, சில இடுப்புல கட்ட உடைகிறத பார்க்கிற, சில இடுப்புல கட்டு உடைகிறத பார்க்கிற, சில இடுப்புல இருக்கிற கட்டுகள் உடையறத பார்க்கிறேன். ஆமென். நிமிர முடியாதபடி, உட்கார கூடாதபடி வா வா. உள்ள ஒளிந்திருக்கிற ஆவி அந்த சரீரத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வா, வெளியே வெளியே வா, 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 வெளியே வா. வெளியே வா. எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி நெஞ்சில கை வச்சு, மகிமை, மகிமை, மகிமை. அப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா என்ன உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எங்களை ஒப்பு நீ கொடுக்கிறோம். சொல்லும் பொழுது உன் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் உபவாசத்தை எடுக்கிறேன். ஓ, ஸ்தோத்திரம். தீர்மானத்தை எடுங்க. முதல் ஒரு நாள் நான் கரெக்டா ஒரு உபவாசத்தை எடுக்கிறேன். கரெக்டா ஒரு உபவாசம் எடுக்கிறேன். இன்னைக்கு தீர்மானத்தை நாளைக்கே எடுக்கிறேன், உடனே எடுக்கிறேன். கர்த்தரிடத்துல கேள், 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 கேள். ஓ, நீ கேட்கும் பொழுது, நீ சொல்லும் பொழுது, தீர்மானம் எடுக்கும் பொழுது, உன் சரீரத்தை சிறைப்படுத்திருக்கிற ஆவி உன்னை விட்டு போவதை பார்க்க முடியும். ஆமென். நீ எடுக்கிற தீர்மானம் அது சத்துருக்களை அழிக்கும். அழிக்கும். ஒரு வீடை பார்க்கிறேன், அந்த வீடுகளுக்குள்ள கண்ணீர் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அவமானம், உன் வீட்டுக்கு விரோதமா ஏதோ ஒரு அவமான சொல், அவமான செயல் நடந்து கொண்டிருக்கு. இது சத்துருவின் செயல், இது சூனியத்தின் ஆவி. இப்படிப்பட்ட மாந்திரிகத்தை ஏவல் பண்ண ஆவிகளை இப்பொழுது கிறிஸ்து நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். விழுந்து ஓடு. விழுந்து ஓடு. அவமானப்படுத்தும்படியாக, அசிங்கப்படுத்தும்படியாக செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆவிகள் வெளியே வா. வெளியே வா. என் ஜனத்தை விட்டு வெளியே வா. வெளியே வா. என் ஜனத்தை விட்டு வெளியே வா. வெளியே வா. என் ஜனத்தை விட்டு வெளியே வா. கம். உள்ள இருக்க முடியாது. தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. அக்கினி இறங்கி தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. தேவ அக்கினி ஒவ்வொரு அக்கினியும் உன்னை சுட்டரித்து கொண்டிருக்கு. சுட்டரிக்கு. அந்த மாந்திரிகங்கள் எரிந்து கொண்டிருக்கு. எரிந்து கொண்டிருக்கு. அந்த மாந்திரிக தகடுகள் எரிந்து கொண்டிருக்கு. எரிந்து கொண்டிருக்கு. அந்த மாந்திரிக தந்திரங்கள் எரிந்து கொண்டிருக்கு. எரியட்டும், எரியட்டும். எரியட்டும், எரியட்டும். எரியட்டும். எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி. ஓ, ஹalleluya. ஓ ராப்பா கல்லா அந்த ராபா. ஓ ராப்பா காதா ராதடா தடாகடா. வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அக்கினி ஜுவாலை இறங்கி கொண்டிருக்கு. அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. சில பேர் வயிற்றுக்குள்ள நான் வயிறு சொல்லும் பொழுது சில கால் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. வலது கால் யாருக்கு பலவீனம், உன் வலது கால்ல இருக்கிற அந்த கட்டுகளை என் தேவன் தைக்கிறார். துதிங்க, 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 துதிங்க. எரியட்டும், எரியட்டும். மகிமை, மகிமை, மகிமை. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு கையை உயர்த்து, கையை உயர்த்து. உன் கையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற. கண்ணை மூடி, அப்பா என் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். சில முழங்கால் வலிகளை பார்க்கிறேன், சில முழங்கால் வலியை பார்க்கிறேன். இந்த முழங்கால் வலியை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவியின் கட்டுகள் டைட்டும். Oh, glory to Jesus. Thank you God. இந்த முழங்கால்ல இருக்கிற ஆவி ஓடுவதை பார்க்கிறேன். ஒரு பாம்பு பல ஆண்டுகளா பிடித்திருக்கு. யாரோ ஒரு சில சகோதரி கண்ணு தூக்கம் இல்ல, கண் எரிச்சலோடு இருக்கீங்க. வலது கண் பிரச்சனை யாருக்கு? கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிற இந்த மயில் வயிறெல்லாம் எரிச்சல், இந்த வலது கண் பிரச்சனை, அந்த கண்ணுக்கு நேராக, கண் எரிச்சலுக்கு நேராக தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. நான் சாட்சியா இருப்பேன். அப்பா என்னை விடுதலையாக்குங்க. சொல்லுங்க, கண்ணுல இருக்கிற எல்லா சூனிய கட்டுகள், கண்ணை பிடித்திருக்கிற ஆவிகள், கண்ணை விட்டு வெளியேறு, கண்ணை விட்டு வெளியேறு, கண்ணை விட்டு வெளியேறு, கண்ணை விட்டு வெளியேறு. ஓ கரபாஹதலா. சில சிந்தனை, சில தலையில போடப்பட்ட தடைகள் என் தேவன் இன்னைக்கு கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை இறங்கட்டும். இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஓ மகிமை மகிமை இறங்கட்டும். சரீரத்துல பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் சரீரத்தில் வெளியேறத பார்க்கிற, உங்க கால்களை விட்டு வெளியேறத பார்க்கிற, கால்களை விட்டு வெளியே, காலை விட்டு வெளியேறத பார்க்கிற, கால்களை விட்டு வெளியே, விழு விழு, போ வெளியே, போ வெளியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரையர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்கோம். ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுறான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.